குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/4/2026 வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். மனித பிறப்புகளில் ஒரு சிலர் யோகசாலிகளாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் என்னதான் உழைத்தாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் திறமை இருந்தாலும் அந்த யோக நிலையை அடைவது இல்லை. இது ஏன்? இவரது முயற்சியில் பங்கம் இல்லை, திறமையில் குறைவு இல்லை, எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் இவருக்கு அது கிடைக்கவில்லை, யோகம் கிடைக்கவில்லை. இன்னொருவருக்கு திறமை மற்ற விஷயங்கள் எல்லாம் சற்று குறைவாக இருப்பினும் யோகம் நன்றாக இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக நாம் என்ன சொல்வோம்? எல்லாம் தலையெழுத்து என்போம். அவன் நேரம் நல்லா இருக்கு சொல்லிவிடுவோம். இதற்கு சாஸ்திரம் ஒரு விதியை குறிப்பிடுகிறது. அது என்ன? அதுதான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு நல்ல யோகம் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 2 இடம்தான் அதி முக்கியம். 5 கூடையவன் எங்கே அமர்ந்திருக்கிறான், 9 கூடையவன் எங்கே அமர்ந்திருக்கிறான் என்று பார்த்து சொல்வது வாடிக்கை. ஆனால் சாஸ்திரங்கள் அதை மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்றையும் சொல்லுகிறது. சொல்லப்போனால் அப்படி சொல்லப்பட்டது தான் அதி முக்கியம். அந்த முக்கிய சரத்து என்ன? 5 கூடையவன், 9 கூடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதிக்கு என்ன ஆதிபத்தியம், அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார், இதை பார்க்க வேண்டும். 5 கூடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி 10க்கு உடையவன், 9க்கு உடையவன் என்றெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்தில் 5, 9, 10, 11 இந்த இடத்தில் அமர்ந்தால் அவன் யோகசாலிதான். இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5க்கு உடையவன் 10ல் இருக்கிறான், 9க்கு உடையவன் நல்ல ஸ்தானம் பெற்று 5ல் இருக்கிறான், நன்மையை செய்யும். சிலருக்கு நன்மை செய்யாமல் போகலாம். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் அது ஏறிய நட்சத்திரத்தை அதிபதியை வைத்துத்தான் பலம் பெறுகிறது. இது முக்கியமான ஒரு கருத்து. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சிலருக்கு யோகம் சித்திக்காமல் போகலாம், பலருக்கு போகலாம், போயிருக்கிறது. ஆனால் 5க்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல இடத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக யோகசாலியாகத்தான் இருப்பார், வருவார். இதில் மாற்றம் இருக்காது. அன்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிரகங்களுக்கு வலிமையை தருவது அது ஏறிய நட்சத்திர கணக்கை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் 5, 9க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் என்ன ஆதிபத்தியம், அவன் எங்கே இருக்கிறான் என்பதை பார்த்து அவனுடைய யோகத்தை நிர்ணயம் செய். இனி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்லது பார்ப்போம். பரணி, ரோகிணி, பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே,
இது தேவையானது, இதை செய்தால்தான் நமக்கு நல்லது என்று நினைத்து தேவையில்லா ஒரு காரியத்தை செய்து வீண் அலைச்சலும் பொருள் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சாலும் நல்ல தன்மையாலும் நீங்கள் நடந்து நல்ல லாபத்தை வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, காட்ட வேண்டிய திறமையை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி. கடகராசி அன்பர்களே, எதை கை கொள்ள வேண்டுமோ அதை விடுத்து எதை கை கொள்ளக்கூடாதோ அதுதான் கை கொள்ள வேண்டியது என்று தவறாக நினைத்து செயல்பட்டு சற்றே கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக காட்டுவதால் செய்யும் செயல்களில் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, ஒரு நூதன வழியை கையாண்டு அதற்கேற்ப பேசி செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்ப்பதாக காட்டுகிறது. நூதன முறையில் செயல்பட்டு வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, ஒன்றே செய்தீர்கள், நன்றே செய்தீர்கள். செய்த செயலால் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். நல்லதை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு சில மாபெரும் வெற்றிகளை ஒருவர் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. இரகசியமாக காரியம் ஆற்ற வேண்டும். சில தத்துவ நூல்கள் சொல்லுகின்றன. உங்கள் நிலை இப்படித்தான் காட்டுகிறது. யாருக்கும் சொல்லாமல் இரகசியமாக ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் நல்லதொரு வெற்றி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் லாபம் லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களிடம் ஒரு சிறப்பான ஒரு குணம் செயல்பாடு உண்டு. எப்போதாவது ஒரு முறை எல்லோருமே அதிசயிக்கும் வண்ணம் ஒரு செயல் புரிந்து பல நாட்கள் அவர்கள் மனதில் நீங்கள் இருப்பீர்கள். அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, கடுமையான முயற்சி இன்று உங்கள் முயற்சி. அந்த முயற்சியின் பலன் 2. 1, சூழ்ந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவது. வரவேண்டிய ஒரு லாபத்தை வரவழைத்துக் கொள்வது. இந்த 2ம் இன்று நடக்கும். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஆடி கறக்கும் மாட்டை ஆடியும்
பாடி கறக்க வேண்டிய மாட்டை பாடியும் கறந்தால் பால் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் எண்ணப்படி இன்று நடக்கும். மீனராசி அன்பர்களே, தனித்து நிற்பீர்கள் இன்று உயர்வாக. உங்களது திறமையாகட்டும், மற்றவர்களிடம் நீங்கள் அணுகும் முறையாகட்டும், இரண்டுமே வெகு வெகு சிறப்பாக இருக்கிறது. இன்று வெற்றி உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.